ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேனலில் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட கதையோட ஒரு தன்மை உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த அக்காக்கிட்ட உடனே கேட்குறதுக்கு தயக்கப்பட்டுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் இருக்கிற ரூமுக்கு கிளம்பி போனதுக்கப்புறமும் எனக்கு ஒரே சிந்தனையாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட நம்ம ஏதாச்சும் கேட்கணும் போவோம், அதை நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு யோசனையாக இருந்துச்சு. சரி, நம்ம கேட்கணுன்னா கண்டிப்பாக நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே இன்னொரு எண்ணோட்டமும் இருந்துச்சு. சரி கேட்டுருவோம்ப்பா, நம்ம என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி சாயந்தரமாக போனேன். அப்போ அவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வாப்பா வா உள்ளார வா அப்படின்னு சொன்னாங்க. ஏதாச்சும் ஜாமான் அது மாதிரி ஏதாச்சும் வாங்கணுமா, அதனால தான் அண்ணன் சொல்லிட்டு போனார், என்ன ஏதாச்சும் வாங்கணுன்னா சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டியதில்லை, கொஞ்சம் நாளைக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் காய்கறி மட்டும் வாங்கணும், அதை நான் காலையில் போய் நான் மார்க்கெட்டில் வாங்கிக்கிறேன், இப்போல்லாம் அந்த டைமில் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. வா டீ குடி அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னப்பா இங்கே ரூமில் போர் அடிக்குதா, அதான் அப்படியே கிளம்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க. ஆமாங்க்கா, என்னன்னு தெரியல, போர் அடிக்குது தான், எனக்கு ஒரே தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க அப்புறம் எங்கள் அம்மாவெல்லாம் பற்றி விசாரித்தாங்க, லைஃப்பை பற்றிலாம் விசாரித்தாங்க. நானும் சொன்னேன், லவ் ஃபெயிலியர் எல்லாமே அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். விடுப்பா, எல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம்தான், எல்லாமே நம்ம நினச்சவங்களையா கல்யாணம் பண்ணிக்கிறோம், வாழ்க்கையில் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், அதை நீங்கள் பதில் சொல்வீங்களா, அதுக்கு உண்மையை சொல்வீங்களா அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். என்ன இருந்தாலும் சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் இப்படி பயந்துக்கிட்டு என்கிட்ட பேசுகிறேன், நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தானே பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கும் அண்ணனுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான் இருக்குது, ஆனால் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு அந்த விஷயம் தெரியுமா அப்படின்னாங்க. என்ன விஷயம், எனக்கு எந்த விஷயமும் தெரியாது, ஏன் அவர் சொல்லலையா உன்கிட்ட அப்படின்னாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானாக தான் கேட்குறேன், நீங்கள் விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா வேணாம். ஏன்னா நம்ம நாங்கள் உங்களை பற்றி தெரியாமல் திடீர்னு கேட்டது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் மனசுக்குள்ளே சில விஷயங்களை போட்டு நம்ம குழப்பிகிட்டே இருக்கிறதுக்கு அதை நேரில் கேட்டுறதே நல்லது அப்படிங்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் உண்மை தான், எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு தான்ப்பா இருக்குது அப்படின்னாங்க. என்ன அது அப்படின்னு கேட்டதுக்கு, அது ஒன்றுகிட்ட சொல்கிறதுக்கு என்ன, எங்களுக்கு 2 பேருக்கும் குழந்தை இல்லை, எனக்கு எல்லாமே நார்மலான ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சோம், எல்லாமே நார்மலாக தான் ஒரு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் மட்டும் வரவே மாட்டேங்கிறாரு, ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறதுக்கு எதுக்குமே வர மாட்டேங்கிறாரு. ஆனால் ரிலேட்டிவ்ஸ்லாம் குழந்த எனக்கு இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, என் மேலே தான் ஏதோ குறை இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். அவர் மேலே குறை இருந்தாலும் என் மேலே தான் குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி பார்க்கலாம் அது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தப்போ என்னாச்சுன்னா, திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு. அவங்க விளக்கு எடுக்கிறதுக்காக, மெழுகுவர்த்தி எடுக்கிறதுக்காக போனாங்க. சரின்ட்டு நானும் அவங்க பின்னாடியே போனேன். திடீர்னு அவங்க ஸ்லிப்பாகி ஒரு வாசப்படியில் ஸ்லிப்பாக போனாங்க. நான் பிடிச்சிட்டேன் அவங்கள. டக்குன்னு கரண்டும் வந்துருச்சு. அந்த நேரத்தில் எங்கள் 2 பேருக்குள்ளே அந்த ஒரு செகண்டில் எல்லாமே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது என்னையும் அறியாமல் அவங்களோட ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் வந்துருச்சு. அவங்களும் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லலை, தடுக்கலை என்ன. அவங்களும் நான் பண்ணதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் என்னையும் அறியாமல் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்துட்டோம். ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருந்தோம். அந்த நேரத்தில் என்னோடய வாழ்க்கையில் அந்த நேரத்தில் அந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இதில் தான் நான் இருந்தேன். அன்றைக்கி இரவு முழுவதும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் மறுநாள் ஆனோடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது அவர் எவ்வளோ நம்பிக்கையாக நம்மக்கிட்ட இருந்தார், நம்ம ஒரு நிமிஷத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசே என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் மறுநாள் வந்துட்டார் ஊர்லேருந்து.
வந்தோடனே வந்து என்னப்பா தம்பி எப்படி இருக்க, என்ன எப்படி இருக்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார் என்கிட்ட. ஆனால் அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கே என்ன முடியலை. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம இங்கே இருந்தால் சரியாக இருக்குமானுங்கிறது எனக்கு தெரியல. சரி இந்த மாதம் மட்டும் வேலை பார்த்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, இல்லைண்ணா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது, எனக்கு அங்கேயே நான் போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு தெரிஞ்சால் எவ்வளோ ஒரு கஷ்டப்படுவார் மனசு அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து அந்த வேலையை விட்டுட்டு கிளம்பி ஊருக்கும் வந்துட்டேன். ஒரு நாள் வந்து திடீர்னு அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி என்னென்னா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தம்பி, நீ போய் ஒரு மாதத்துல வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு, அதை உன்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் வந்து, என்ன தம்பி உன்கிட்ட அந்த முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். உடனே நான் என்ன அண்ணா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் வந்து, இப்போ என் மனைவி வந்து மாசமாக இருக்காங்க, கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, நம்மளால தான் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க. இவருக்கு வந்து 5 வருஷம் ஆகியும் இவர் வந்து அவங்க ஆகியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசுக்கு தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நான் அவர்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். எதனால் இந்த கதையை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நான் செய்தது ஒரு சிறு தவறாக இருந்தாலும் அந்த நேரத்தில் என்ன அறியாமல் அது அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு குழந்தை இல்லைங்கிற ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்கு. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் தவறுன்னு சில நினைப்போம், அது சில பேருக்கு வந்து நன்மையாக அமையும். இந்த கதை இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.